இப்போ அந்த திருமணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத இப்போ கேள்வி. அன்னை பராசக்தி நவாப்பை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது தவறு. அன்னை பராசக்தியினுடைய அவதாரம் நவாப்பை திருத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம். அதனால அந்த நவாப்பை அதிகாலையில் வர சொல்லி, சரி வா 5 மணிக்கு வான்னு சொன்னால் அந்த கிளம்பி ஒரு கூடையில் அம்பாள் உட்காரக்கூடிய அளவில், இப்போ கூட நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க, சிவன் ராத்திரிக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. மாசி பச்சை கொடுக்கறது எங்கள் கோயிலுக்கெல்லாம் நாங்கள் சிவன் ராத்திரியில் சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி வந்து இந்த ஆலயத்திலையும் ஒரு பெட்டி காதோலை கருகுமணி செய்யப்பட்டு அந்த பெட்டியில் அம்பாளை உட்கார வச்சு ஆற்றுல விடுறாங்க. ஆற்றுல விடும் பொழுது வெங்கட்ரமணர் தன்னோட தங்கைக்கு எவ்வளோ ஒரு யாரை கூட அனுப்புறாரு பாருங்க, ஆஞ்சநேய சுவாமியை கூட அனுப்புறாரு காப்பாத்துறதுக்கு. அன்னைக்கு ஒன்றும் நேராது என்பது ஒரு பக்கம், ஆனால் அண்ணனின் பக்தி அண்ணனின் பண்பு எவ்வளவு சிறப்பாக இந்த கோயிலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆஞ்சநேய சுவாமி கூட போறாரு. வெள்ள பெருக்கெடுத்து நவாப்பினுடைய புத்திக்கு ஞான பார்வையை அங்கே வந்து புரிய வைக்கிறார். நவாப்புக்கு நீ வந்து நல்ல பிறவி எடுத்திருக்க, இனிமேல் வந்து உனக்கு அறிவு வர வேண்டும், ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவன் மன்னன் ஆட்சியெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்தலத்தில் நவாப்பு இவங்கெல்லாம் வந்து ஒரு கோவில் இல்லாத ஒரு கோவிலில் சிறிய கோவில்கள் கலியுகத்தில் கட்டப்படும் என்று வெள்ளையப்ப சித்தர் சொன்னதனால் அது இப்பொழுது கட்டப்பட்டு சிறப்பாக இருக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம். உயிருமானவள் துர்கா, உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடைமையா